வெல்கம் டு வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குங்க. எங்கே பார்த்தீங்கன்னா சக்திமான் கரும்பு வெட்டுற மிஷின் பார்த்தீங்கன்னா கரும்பு வெட்டின்னு இருக்குங்க. ஸோ அது எப்படி வெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த மிஷினை பற்றி டீட்டெயில் கேட்கும்போது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் இப்போ கேஸில் கூட பார்த்தீங்கன்னா கரும்பு வெட்டுற மிஷின் இருக்குது. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஹைட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரெண்டாவது பார்க்கும்போது இதனுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 340 லிட்டருன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அண்ணன். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மைலேஜ் தருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிட்டத்தட்ட 25 லிட்டர்லேருந்து 26 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலியாக விடுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 340 லிட்டர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. கேஸில் பார்த்தீங்கன்னா சாதா இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸான இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்ன்ற மாதிரி இதில் சொல்லியிருந்தார். அதில் வந்து எல்லாமே மேனுவல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இப்போ ஓட்டின்னு இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா சக்திமான் மிஷினு. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 3 ஏக்கர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கரும்பு வெட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபீல்டை பொறுத்து மாறுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காலையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெட்டி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒன் டைம் ஆயில் சர்வீஸ், நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இதோட செலவு பார்த்தீங்கன்னா 40,000 50,000 வரைக்கும் செலவாகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இதே ஹைட்ராலிக் ஆயிலாம் செலவு பண்ணால் இன்னும் அதிகமாகன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு 70 ரூபாய்க்கிட்ட ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதோடைய இன்டர்வல் டைம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2000 மணி நேரங்க. 2000 மணி நேரத்துக்கு ஒன் டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரும்பு வெட்டுற மிஷின் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரும் அது கூடவே சேமாக போகணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு வந்து இதில் வந்து விழும். கரும்பு வெட்டுற மிஷினில் நீங்கள் கரும்பு வெட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரும்பு போடும்போதே பார்த்தீங்கன்னா 4 அடி பார்த்தீங்கன்னா இடைவெளி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார் போடணுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 4 அடி விட்டு தான் பார்த்தீங்கன்னா பார் போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மிஷினோட 2 வீலும் பார்த்தீங்கன்னா அந்த 4 அடியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து தான் பார்த்தீங்கன்னா வெட்டும் அப்படின்ற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2 பார் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டுங்க. அதாவது இதுக்கு கூலி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஏக்கர் கணக்கும் இல்லைங்க. இது வந்து அவர் கணக்கும் இல்லை, டன்னேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பைசா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆனால் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியல, அது மில்லுக்கு தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மில்லுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டின்னு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம சாப்பாட்டு செலவு இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாம் செலவுக்கு பண்ணணும். மிஷின் எந்த அளவுக்கு வெட்டுது நீங்களே பாருங்கள். ஃப்ரண்ட்டில் அப்படியே ரொட்டேட் பண்ணி மொத்தமாக கரும்பையும் பார்த்தீங்கன்னா உள்ளே அனுப்புது. கிட்ட காமிக்கிற எப்படி வெட்டுது பாருங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா 2 டிராக்டர் வச்சுருக்காங்க. ஒரு வண்டி மிஷின் வெட்டுதுன்னா பார்த்தீங்கன்னா 2 டிராக்டர் வச்சுக்கிறாங்க. ஒரு டிராக்டர் எட்டு வந்து கொட்டுறதுன்னு 2மே நியூ ஹாலண்ட் தாங்க. இது இப்போ எப்படி போயிட்டு ஹைட்ராலிக் மூலியமாக அதில் கொட்டுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்டு தூக்கமாக இல்லைன்றதே கூட
பார்த்தீங்கன்னா எப்படி கொட்டுது நீங்களே பாருங்க. ஃபுல்லாக ஹைட்ராலிக் தாங்க. அப்படியே ஃபுல்லாக மேலே தூக்குது. எனக்கு வந்து இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் நினைக்கிறேங்க. இவ்வளோ டன் மேலே இவ்வளோ ஃபுல்லாக தூக்கிறதுக்கு